Now coherent source na enna sonnai, co na similar. When I can say a source of light will emit coherent source. Coherent source na ஒண்ணுமே இல்ல, ஒரு source of light வந்து நிறைய waves emit பண்ணுதுமா. இந்த மாதிரி ஒரு light இங்க இருக்கு, இந்த lightல இருந்து நிறைய waves வருது like this. One more wave, இன்னொரு wave இப்படி இருக்கு. So அது emit பண்ற எல்லா light waves-உம் wavelength same இருக்கணும், எல்லாத்துக்குமே in phase இருக்கணும். In phase na என்ன first இப்பதான் சொன்னேன். phase என்றது என்ன, ஒரு location describe பண்றது தான் phase. Now இது ஒரு wavelength தான், இது ஒரு one wave எடுத்துக்கிறோம். What is the wavelength formula என்ன சொல்லியிருக்கேன், wavelength na என்ன, the distance traveled by one wave, அதுதான் நம்ம one wavelength சொல்றோம். இப்ப phase na என்ன, அதோட location, அது ஒரு wave travel ஆகும்போது அதோட location describe பண்றது தான் phase. So this is one wavelength. ஒரு wave இவ்வளவு distance travel பண்ணிருக்கு. இவ்வளவு ஒரு wavelength வந்து இவ்வளவு லாம்டான்னு எடுத்தா அப்ப அதோட phase எவ்வளவு வரும், இங்க இருந்து இங்க வரும்போது 180யா, 180 இங்க என்ன வரும்போது 360 வரும். So 360 வந்து pi னா 180, pi னா 180 டிகிரி, அப்ப 2 pi னா என்ன 360 டிகிரி. So total எவ்வளவு வரும், அப்ப ஒரு லாம்டா ஒரு wave வந்து இவ்வளவு தூரம் டிராவல் ஆச்சுன்னா phase எவ்வளவு 2 pi. In between நீ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ. So I am taking at this point, இந்த பொசிஷன்ல pi வந்து phase difference. இந்த பொசிஷன்ல எப்படி இருக்கும் உனக்கு phase பார்க்கணும். Now ஒரு wavelength lambda போது it corresponds to a phase of pi, but இவ்வளோ distance தான் travel பண்ணிருக்கு ஒரு wave. அந்த distance நம்ம lambda சொல்ல மாட்டோம், ஏன்னா one waveல ஒரு particular pointல at that instant of time இங்க தான் wave இருக்கு. இந்த பொசிஷன் இவ்வளவு தூரம் ஒரு wave travel ஆயிருக்குன்னா எவ்வளவு phase சொல்லணும் இல்லையா. So அது எவ்வளவு தூரம் இப்ப travel ஆயிருக்கு, lambda தூரம் travel ஆயிருக்கு, ஆனா phase வந்து pi. So 5 எப்படி எழுதலாம், 5 is given by 2 pi by lambda into 2 pi by lambda into the phase difference into the distance traveled by the wave at that instant of time. நீ ஒரு வேவா எடுத்தீங்கன்னா லாம்டாமா, லாம்டா தூரம் டிராவல் ஆயிருக்குன்னா phase வந்து 2 pi, but in between the wave வந்து இவ்வளவு தூரம் தான் wave travel ஆயிருக்கு. அப்ப என்ன phase-னா that is given that we can find the location of the wave. இந்த இவ்வளவு தூரம் டிராவல் ஆச்சுன்னா அந்த லொகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, that is given by this formula. இது புரியுதா, இது very important relation between the phase and the wavelength lambda, இல்ல delta distance travel ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. Now in phase னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு source of light emit பண்ற waves எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, எல்லாத்துக்குமே wavelength சேமா இருக்கணும். in phase பார், இது வந்து maximum increase ஆகுதா, இதுவும் increase ஆகுது, இதுவும் increase ஆகுது, இதுவும் increase ஆகுது. இந்த மாதிரி இருந்தா I can say these waves are, the source is a coherent source னு சொல்லலாம். இந்த மாதிரி emit பண்ணுச்சுன்னா அந்த source என்ன சொல்லலாம், coherent source. But one more source இருக்கு, இந்த மாதிரி light waves எல்லாமே வருது, all are having same wavelength. எல்லாத்துக்குமே எப்படி இருக்கு, wavelength சேமா தான் இருக்கு like this. So எல்லாத்துக்குமே wavelength சேமா இருக்கு, but are they in phase? இங்க starting pointல இருந்து பாரு, இந்த light emit பண்ற waves எல்லாம் in phase ல இருக்கா, இல்லையே. So even though wavelength சேமா இருந்தாலும் they are not having phase difference to be the same. அதனால I can't say this source is a coherent source. ஒரு coherent source னா அதுல இருந்து வர light waves wavelength சேமா இருக்கணும், phase சேமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் coherent source சொல்வேன். Now அப்ப ரெண்டு இண்டிபெண்டா இருக்கிற மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் எடுத்துக்கலாமா. இந்த மோனோக்ரோமேட்டிக் சோடியம் வேப்பர் லாம்போ மெர்க்குரி வேப்பர் லாம்போ எடுத்துக்கோ. இந்த மாதிரி ரெண்டு இண்டிபெண்டன்ட் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் கனசைட் இஸ் ஹேவிங் கனசைட் இஸ் a coherent source சொல்ல முடியுமா. ரெண்டு மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ், இந்த மாதிரி ரெண்டு சோர்ஸ் இருக்கு, இது ஒண்ணு இது ஒண்ணு, இது ரெண்டுமே எமிட் பண்ற லைட் வேவ்ஸ் சோடியம் வேப்பர் லாம்ப் எடுத்துக்கோ. சோ இந்த சோடியம் வேப்பர் லாம்ப் வந்து இந்த மாதிரி எமிட் பண்ணுது லைட் வேவ்ஸ் லைக் திஸ். அதுக்கு wavelength சேமா இருக்கு, lambda is same, but I can't say these two waves are coherent waves since they are not in phase with each other, because the atoms cannot emit light waves which are in same phase. Same phase ல இருக்கிற மாதிரி light waves emit பண்ண முடியாது. அந்த atom வந்து the atoms of that sodium vapor lamp, அந்த இதுல இருக்க சோடியம்ல இருக்கிற atoms வந்து wavelength சேமா இருக்கிற மாதிரி emit பண்ண முடியும், but they can't emit light waves which are in same phase. This is the reason why I can't consider two independent monochromatic sources as coherent sources. இத மாதிரி என்ன wavelength மட்டும் தான் சேமா இருக்கும்,
பட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். அதனால ரெண்டு இண்டிபெண்டன்ட், மூணு ஒன்னா என்ன சிங்கிள், குரோமேட்டிக்னா கலர், சிங்கிள் கலர் இருக்கிற ஒரு லைட் எடுத்துட்டு அது ரெண்டு லைட் ரெண்டு சோடியம் வேப்பர் லேம்ப் எடுத்துக்கோ. ரெண்டு சோடியம் வேப்பர் லேம்ப்ல வேற லைட் வேவ்ஸ் வந்து வேவ்லென்த் சேமா இருக்கும், பட் அது சேம் ஃபேஸ்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. So I can't consider two monochromatic sources as a coherent source. அத coherent source ன்னு சொல்ல முடியாது. அப்ப எனக்கு ஒரு coherent source வரணும், கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு source of lightல இருந்து ஒரு லைட் வருது இல்லையா, அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்லிட்ட வச்சுட்டு அந்த ஸ்லிட்ல வந்து ரெண்டு ஸ்மால் ஹோல்ஸா போட்டுரு. அப்ப அந்த ஸ்லிட் வந்து it will be at a particular distance from the source of light. Those two points or gap will act as two coherent sources. In this way I can make a CR. ரெண்டு இங்க ஒரு source of light இருக்கு, இந்த source of lightல இருந்து emit ஆகுது light waves like this. இங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்லிட்ல டூ கேப் ஸ்மால் கேப்ஸ் வச்சிரு. Here when they reach like this, இந்த பாயிண்ட ரீச் ஆகும்போது இது வந்து it is at the same distance from the source. இந்த சோர்ஸ்ல இருந்து வர லைட்ல இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு, ரொம்ப மைன்யூட் ஹோல் இருக்கு. இதுல இருந்து வர வேவ்ஸ்லாம் எப்படி இருக்கும்? they will be exactly in phase with each other. So அந்த மாதிரி இருக்கும்போது I can say these two sources, இது ரெண்டும் எப்படி ஆக்ட் பண்ணும்? ரெண்டு டிஃபரண்ட் சோர்ஸ் ஆக்ட் பண்ணும், ரெண்டு இடத்துலயும் வர வேவ்ஸும் சேமா இருக்கும், அதெல்லாம் in phase ல இருக்கிறதால I can say these two sources will act as coherent sources. So coherent source form பண்ணனும்னா ஒரு source of lightல இருந்து வர லைட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இப்படி ரெண்டு ஹோல்ஸ போட்டுரு. இங்க வந்து ஒரு சோடியம் வேப்பர் லேம்ப்ல இருந்து லைட் வேவ்ஸ் இப்படி டிராவல் ஆகி வருது இல்லையா? So I will write like this. Now இங்க இருந்து ஒரு கிரஸ்ட் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கா, வேவ் எப்படி டிராவல் ஆகும்? இப்படி தானே டிராவல் ஆகும். ஒரு கிரஸ்ட், ஒரு ட்ரஃப், ஒரு கிரஸ்ட், ஒரு ட்ரஃப். இது கிரஸ்ட், இதெல்லாம் ட்ரஃப். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறதெல்லாம் கிரஸ்ட். Then again one. Like this. Now இந்த ரெண்டு வேவ்ஸும், இந்த வேவ் வந்து எங்க இப்ப வந்திருக்கு? இந்த ரெண்டு ஸ்லிட் கிட்டேயும் வந்ததுமே again it will produce, இது ஒரு கிரஸ்ட், இது ஒரு ட்ரஃப் ஃபார்ம் ஆயிருக்கு. This is your crust, ஒரு ட்ரஃப். இது ஒரு கிரஸ்ட் ஃபார்ம் பண்ணும், again a trough. So ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு. இது ஒரு சோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த A என்றது ஒரு சோர்ஸ், இந்த B என்றது ஒரு சோர்ஸ். So it goes on like this. இல்லையா? இப்ப இது வரையிலாமா? இது வந்து ஒரு ட்ரஃப் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் எடுத்துக்கலாமா? இது அகைன் ஒரு கிரஸ்ட், ஒரு ட்ரஃப், So இங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ. These two points, crust, trough மீட் பண்ற பாயிண்ட்லாம் நான் வந்து கிரீன் கலர்ல டாட் வைக்கிறேன். crust, trough, crust, trough. இங்கேயும் அப்படிதான் ஒரு crust, இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீனை வைக்கும் போது here I will get ஒரு பிரைட் கலர்ல கிடைக்கும். தென் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு crust, ஒரு trough, ஒரு crust, ஒரு trough ஃபார்ம் ஆகுது இல்லையா? இது ரெட் கலர் இருக்கிறது crust, ப்ளூ கலர் இருக்கிறது trough. இது crust, trough, இது crust, trough. இன்டு மார்க் போடுறேன். இந்த மாதிரி ஒரு crust, ஒரு trough, ஒரு crust, ஒரு trough ஃபார்ம் ஆகுறதுலாம் எப்படி இருக்கும்? டார்க் கலர்ல கிடைக்கும். இந்த இடம் எல்லாம் எப்படி இருக்கும்? டார்க்கா இருக்கும்.
தென் இங்கேயும் அப்படிதான் ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப் ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி இருக்கும், எனக்கு அகைன் ஒரு டார்க் பேண்ட் கிடைக்கும், திரும்ப ஒரு லைட் பேண்ட், திரும்ப அகைன் ஒரு டார்க் பேண்ட், திரும்ப அகைன் ஒரு லைட் பேண்ட், அகைன் ஒரு டார்க் பேண்ட். ஸோ எங்க வந்து கிரஸ்ட் அண்ட் கிரஸ்ட் ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் மீட் பண்ணுதோ அந்த மாதிரி வேவ்ஸ் கிரஸ்டும் கிரஸ்டும் ட்ரஃப்பும் ட்ரஃப்பும் சூப்பர் இம்போஸ் ஆச்சுன்னா அந்த இடம் எல்லாம் எனக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல பிரைட்டா தெரியும். எங்க கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப். ஸோ கிரஸ்ட் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் இந்த ரெண்டுமே மீட் பண்ணும்போது அந்த இடம் எப்படி இருக்கும், ஸ்கிரீன்ல பிரைட்டா தெரியும். that we call it as the constructive interference. இந்த மாதிரி ஒரு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகுது இல்லையா, that superimposition pattern we call it as interference fringes. ஸ்கிரீன்ல வந்து ஒரு லைட் ஒரு டார்க் ஒரு லைட் ஒரு டார்க் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா லைட் டார்க் பேண்ட்ஸ் தெரியறதா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் சொல்றோம். இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எதனால வருதுன்னா டியூ டு த சூப்பர்பொசிஷன் ஆஃப் த டூ வேவ்ஸால தான் கிடைக்குது. சோ ஒரு கிரஸ்டும் ட்ரஃப்பும் மீட் பண்ணுச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியும், ஸ்கிரீன்ல பிரைட்டா தெரியும். அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் பேர் என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். பட் ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப் இல்ல ஒரு ட்ரஃப்பும் ஒரு கிரஸ்டும் மீட் பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல என்ன சொல்லுவோம், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அந்த இடம் எல்லாமே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி தெரியும், டார்க்கா தெரியும். that we call it as the destructive interference. அப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இதுதான். கிரஸ்ட் அண்ட் கிரஸ்ட் ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் பிரைட்டா இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், இதுக்கு பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்ததுன்னா இன்டென்சிட்டி இஸ் மேக்ஸிமம். இங்க இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், மினிமமா இருக்கும். இந்த மூணு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க between the constructive interference and the destructive interference. கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன, கிரஸ்ட் அண்ட் கிரஸ்ட் ட்ரஃப் அண்ட் ட்ரஃப் பிரைட்டா இருக்கும் ஸ்கிரீன். அது மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னுக்கு பேர் என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும், அதனால தான் பிரைட்டா தெரியுது. ஆனா இங்க கிரஸ்ட் ட்ரஃப் கிரஸ்ட் மீட் பண்ணுச்சுன்னா டார்க்கா தெரியும், அதுக்கு பேர் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அந்த இடம் இன்டென்சிட்டி மினிமமா இருக்கும். So intensity எதை டிபெண்ட் பண்ணிருக்கும், it depends upon the amplitude of the wave. ஆம்ப்ளிடியூட் கம்மியா இருந்ததுன்னா இன்டென்சிட்டி கம்மியா இருக்கும், ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருந்ததுன்னா இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ்க்கும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதி போடுறேன், எழுதிக்கோ. கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இங்க கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கும் ட்ரஃப் மீட் ஆகுனா நமக்கு என்ன கிடைக்கும், பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிடைக்கும். பிரைட் ஃப்ரிஞ்சஸ் கிடைச்சா அதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், இட் வில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் இல்லையா, ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். அப்ப இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கும். அப்ப ரெண்டு வேவ்ஸ் இருக்கு, ரெண்டு வேவ் உடைய ஆம்ப்ளிடியூட் ஆட் ஆச்சுன்னா இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சம் ஆஃப் தீஸ் டூ ஆம்ப்ளிடியூட்ஸ் a1 plus a2 the whole square. மேக்ஸிமமா இருக்கும். இங்க எப்படி இருக்கும் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கு, யார் ஒரு கிரஸ்ட் ஒரு ட்ரஃப் அப்ப a trough and a crust மீட் ஆச்சுன்னா அப்ப என்ன இருக்கு, டார்க்கா இருக்கும் அந்த ஏரியாலாம், அதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்ப இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், மினிமமா இருக்கும். this is the major difference between these two. இது ரெண்டுத்துக்குள்ள differences எழுதிக்கோமா. so for constructive interference intensity is directly proportional to a1 plus a2 the whole square. the maximum na constructive, minimum இருந்தா எப்படி, இங்க இந்த டிஃபரன்ஸ்க்கு டார்க்கா இருந்ததுன்னா இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், it is directly proportional to the difference of the two waves உடைய amplitude. we know that intensity is directly proportional to the square of the amplitude. Intensity is directly proportional to the square of the amplitude. now I have two waves, ரெண்டு waves இருக்கு, ரெண்டு waves போல இன்டென்சிட்டியை மேக்ஸிமம் மினிமம் இப்படி எழுதலாமா. so ratio எடுத்தா எப்படி வரும், intensity maximum இங்க எப்படி இருக்கும், a1 minus a2 the whole square. so this is the relation between intensity maximum to minimum. I can write this as intensity maximum by intensity minimum equal to a1 plus a2 the whole square by a1 minus a2 the whole square. so இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோ, this is very important. now interference pattern வந்து இதுல என்ன சொல்றான்னா லைட்ன்றது ஒரு வேவ் நேச்சர் இருக்கு, லைட்ன்றத ஒரு வேவ்னு சொல்றதுக்கு தான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு he proved that light is nothing but a wave. லைட்டுக்கு வேவ் நேச்சர் தான் இருக்குன்னு சொன்னவர் தான் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி சொல்லப்படுறார். how we will see that one by one. first one யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ இந்த ஸ்கிரீன்ல வந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னா என்ன சொல்லியிருக்கோம், என்ன இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல லைட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் அப்பியர் ஆகுது இல்லையா,
ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு அது பேரு தான். இது எதனால கிடைக்குது இந்த மாதிரி ஒரு லைட் ஒரு டார்க், ஒரு லைட் ஒரு டார்க்? Why we are getting like this? This pattern is nothing but the superposition of the waves. Waves வந்து ஒன்னோட ஒன்னு இம்போஸ் ஆகும்போது தான் எனக்கு சில இடத்துல லைட் ஆகும், சில இடத்துல டார்க் ஆகும் தெரியுது. லைட் மட்டும் இல்ல, சவுண்ட் வேவ்ஸ்லயும் அப்படிதான். சவுண்ட் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை இன்டென்சிட்டி இருந்ததுன்னா மேக்ஸிமம் சவுண்டா கேட்கும், லோ இன்டென்சிட்டி இருந்தா மேக்ஸிமம் லோ சவுண்டா கேட்கும். ஸோ சவுண்ட் வேவ்ஸ்க்கும் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இருக்கு, சவுண்ட் வேவ்ஸ்க்கும் இருக்கு, மைக்ரோ வேவ்ஸ், ஓஷன் வேவ்ஸ், ஓஷன்ல வேவ் வரும் இல்லையா, அதுக்கும் அப்படிதான் ஹை லோன்னு போயிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எதனால கிடைக்குதுன்னா டியூ டு த சூப்பர் பொசிஷன் ஆஃப் த பிரின்சிபல். ஒரோட வேவும் இன்னொரு வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகும்போது சில இடத்துல மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகும், சில இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமம் ஆகும். அதை பொறுத்து தான் நமக்கு லைட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் வருது. இதுக்கு பேர் தான் என்னமா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன். இந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சஸ்டெயின்டா இருக்கணும்னா இந்த ரெண்டு சோர்சஸும் மோனோக்ரோமேட்டிக் சோர்சஸா இருக்கணும். ரெண்டு சோர்ஸ் யூஸ் பண்றதுல அது ரெண்டும் ரொம்ப பக்கத்துல இருக்கணும். தென் these two sources and the split வந்து ரொம்ப மினிமமா இருக்கும், ரொம்ப வித் பெருசா இருக்க கூடாது. So these are the conditions where I can get a sustained interference. Now Young's double slit experimentல அவர் என்ன ப்ரூவ் பண்ணார்னா light வந்து is the form of wave and proof பண்றதுக்கு we are using this Young's double slit experiment. Here Young's double slit experiment, it's a very important one. In this ஒரு சோர்ஸ்ல இருந்து லைட் வருது. Here I have two slates. These two slates A and B, now they will act as the two coherent sources. இங்க ஒரு particular distanceல you keep a screen. இந்த இடத்துல என்ன ஆகும், இது center of the screen. இங்க ஒரு fringe form ஆகும், இங்க ஒரு fringe form ஆகும். ஸ்கிரீன்ல வச்சு ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல பார்க்கும்போது I can easily view the telescopeல பார்க்கும்போது எனக்கு கிடைக்கும், fringes தெரியும். Now in the A and B the two coherent sources. The two coherent sources உடைய width எப்படி எடுத்தான்னா this only 0.3 millimeter. ரெண்டுத்துக்குள்ள distance வந்து 0.03 millimeter. So இந்த conditionsலாம் எடுத்துக்கோ. Width of each slit, ஒரு ஸ்லிட்டும் AB இருக்கு இல்லையா, this is A and B, செப்பரேட்டா வரைகிறேன். Width of each slit is 0.03 millimeter. ரெண்டுத்துக்குள்ள distance வந்து 0.3 millimeter. Then he took these two as two coherent sources. At a particular distance he kept a screen. Screen la irundha oru wave வந்து going like this, one more wave. These two constructively they will interfere here at this point and here I will get a bright fringe. இந்த பாயிண்ட்ல எனக்கு என்ன கிடைக்குது, ஒரு bright fringe கிடைக்குது at the point P. Here let C be the center of the two coherent sources. Let O be the center. COP. O be the center. P. In the distance I will take it as X. This distance I will take it as capital D. And the distance between the two slits I will take it as small letter d. So what he did, he took two slits AB of width 0.03 millimeter and they are separated by a distance of 0.3 millimeter. So they are very close to each other. Why? Because I should get a sustained interference கிடைக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஸ்கிரீன் வந்து it should be far away from the source. ஸ்கிரீன் எவ்வளவு தூரத்துல இருக்கணும்னா ரொம்ப தூரத்துல இருக்கலாம், இதுல இருந்து சோர்ஸ்ல இருந்து. Now I will take only two waves. ரெண்டே வேவ் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி போய் இன்டர்ஃபயர் ஆயிடும், ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் ஆயிட்டு at this point P I am getting the constructive interference, so that point will be bright ஆ இருக்கும். But at the center here I will get a dark fringe here. இங்க வந்து சென்டர்ல சூப்பர் பொசிஷன் இருக்கு, so அப்படியே எலிமினேட் ஆகும்போது சென்டர்ல I will get a bright fringe here. So I can draw like this. இங்கே பக்கத்திலேயே வரையணும். இந்த ஸ்ட்ரைட்டா வரத இடத்துல என்ன வரும் எனக்கு, bright fringe, then one dark fringe, then bright, then dark, then bright. So like this alternatively bright and dark bands எனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். This we call it as the interference pattern. So first bright fringe form ஆகும், again ஒரு dark band form ஆகும், black ஆ இருக்கும், nothing will be there, illumination இருக்காது. This again bright and dark. So this is your dark fringe, this is your bright fringe. இது bright, இது dark. But இந்த ரெண்டு ஸ்லிட்ஸை ஒரு ஸ்லிட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு
அப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் தெரியவே இல்லை. எப்படி தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஒரு இலுமினேஷன் ஆஃப் லைட், ஜஸ்ட் ஒரு ஒயிட் லைட் போய் ஸ்கிரீன்ல பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சுதான். So by this we came to the conclusion in the interference pattern எதனாலனா due to the superposition of the two waves only I am getting the interference pattern. Now we'll see when I am getting the constructive interference, that is when I am getting the bright band and when I am getting the dark band. We will see one by one. Now you just check this triangle ABC. The AB into the ரெண்டு coherent sources P in the point la draw a normal to this ஒரு perpendicular line வரைஞ்சிரு. Here let this be BM. So at this point இந்த பாயிண்ட் ஏஎம்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வேவும் சேம் டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகும். So this BM is nothing but your path difference between the two waves. ஏல இருந்து ஒரு வேவ் டிராவல் ஆகுது, B ல இருந்து ஒரு வேவ் டிராவல் ஆகுது இல்லையா, ரெண்டுமே என்ன பண்ணும், AB ல இருந்து ரெண்டு வேவ் டிராவல் ஆகுது லைக் திஸ், B ல இருந்து ஒரு வேவ் டிராவல் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆயிட்டு இங்க எனக்கு பிரைட் பேண்ட் கிடைக்குது. இந்த இப்ப ஏபிக்கும் பாரு இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, அதிகமா டிராவல் ஆயிருக்கு இல்லையா அது. So this we call it as the path difference between the two waves. புரியுதா, இவ்ளோ டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா டிராவல் ஆயிருக்கு இந்த வேவ், இதுதான் நம்ம என்ன சொல்றோம், path difference between the two waves. So I can write the path difference symbol as delta is equal to BP minus AP, but this AP is equal to MP. So I can write this path difference is nothing but BP minus MP, that is nothing but your distance BM. This gives you your path difference between the two waves. ரெண்டு வேவுக்கும் நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தான் path difference சொல்றோம். எவ்வளவு தூரம் அதிகமா இந்த வேவ் டிராவல் ஆயிருக்கு, ஏல இருந்து அது பிக்கு போயிடுச்சு, பட் இது பி ல இருந்து பிக்கு போகும்போது ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம்னா உனக்கு path difference கிடைச்சிரும். Here let this angle be theta and this angle be theta angle. To take this triangle ABM and you find out in this triangle ABM, first you take the triangle ABM. In this triangle ABM, you find out what is sin theta. Sin theta equal to opposite side by hypotenuse. So what is the opposite side, BM, by hypotenuse is AB. So I can write this sin theta is equal to BM, this AB I have taken as D. So I can write simply D. From this BM is equal to D sin theta, isn't it? So this gives you the path difference. But here when these two sources A and B are very close to each other, this angle theta will be so small. So if theta is small, no need to take the sign of it. Simply I can write the sin theta as theta itself. So theta எப்படி எழுத, sin theta எப்படி எழுதலாம், theta னே எழுதலாம். So what happens to this path difference BM? It will become d theta. So now this is your path difference. Again you check this triangle COP. In this triangle COP, I am going to further find out this what is theta here. Using this triangle COP, to take here what is this distance, again sin theta. So here in this triangle sin theta is equal to opposite side by hypotenuse. Here what is your opposite side, here this is OP, my hypotenuse is CO. So I can write this as x by capital letter D, x by capital letter D. So I can write simply theta is equal to x by D. I can write the path difference delta is equal to, it just write in the place of theta this. I can write this path difference as xg by capital letter D. So this is your path difference between the two waves when they undergo constructively to form a bright fringe. So we have calculated the path difference between these two waves as xg by capital D. இவ்வளவு path difference இருக்கு. அப்ப எப்ப வந்து எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும், ஏன் பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்குது, ஏன் டார்க் ஃப்ரிஞ்ச் கிடைக்குது, எப்ப வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ வேவ்ஸ்க்கும் லாம்டா டிஃபரன்ஸ் வந்தா, ஒரு வேவ்ல இருந்து டிஃபரன்ஸ் வந்ததுன்னா எப்படி வரும், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எனக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் கிடைக்கும், கன்ஸ்ட்ரக்டிவா இன்டர்ஃபியர் ஆகும் இந்த அந்த ரெண்டு வேவ்ஸும். எப்ப வந்து அந்த ரெண்டு வேவ்ஸ்க்கும் நடுவுல half of the wavelength difference வருதோ, அப்ப அந்த ரெண்டு வேவ்ஸும் they won't interfere constructively, they will interfere destructively and I will get a dark fringe. Now we will see
பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு கண்டிஷனுக்கு போக போறோம். எங்க எனக்கு டார்க் fringe கிடைக்கும், எங்க எனக்கு பிரைட் fringe கிடைக்கும்னு பார்க்கலாம். What is the condition for getting bright fringe and what is the condition for getting dark fringe? First, just we have calculated what is the path difference. எவ்வளவு வந்திருக்கு path difference? xd by capital D. So, to take down this path difference xd by capital D, this is your path difference. I may get a constructive interference. So, first we will see what is the condition for brightness. That is for constructive interference and what is the condition for darkness. For a bright fringe, I have to get this condition. Path difference is equal to n lambda. That is, where n is equal to 0, 1, 2, 3 centimeter. It goes on like this. But here, I have to get 2n plus 1 lambda by 2. This is the condition when I can get the dark fringe. So, ஒரு constructive interference நடக்கணும். அந்த path difference எப்படி இருக்குன்னா integral times the wavelength இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு வேவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து லாம்டா டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு வேவும் இன்னும் அவங்க எப்படி சூப்பர் இம்போஸ் ஆகும், கன்ஸ்ட்ரக்டிவா சூப்பர் இம்போஸ் ஆயிட்டு அந்த இடம் எல்லாம் பிரைட்டா தெரியும். பட் இந்த ரெண்டு வேவ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து half of the wavelength இருந்ததுன்னா அப்ப எப்படி அது இன்டர்ஃபியர் ஆகும், டிஸ்ட்ரக்டிவ்லி they will interfere, then I will get a dark fringe at that place. So இந்த டெல்டாக்கு பதிலா இப்படி போடலாமா, அப்ப என்ன ஆகும், இது x d by capital D is equal to n lambda. From this what is x? x என்ன எடுத்திருக்கிறேன், இந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல எனக்கு பிரைட் fringe கிடைக்குது, எவ்வளவு தூரத்துல டார்க் fringe கிடைக்குது, டிஸ்டன்ஸ் பார்க்கப்போ x is nothing but the distance from the center, எவ்வளவு தூரத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைட் fringe கிடைக்குது, செகண்ட் பிரைட் fringe கிடைக்குது, இந்த டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம் by this condition. So I can write this as d n lambda by small letter d. அதே மாதிரி அங்க எப்படி எழுதலாம், path difference is x d by capital D, which is equal to 2n plus 1 lambda by 2. From this x is equal to capital D by small d, 2n plus 1 lambda by 2. So this is the condition. In the low distance plus center length, I will get the bright fringe and there I will get the dark fringe. இப்ப first n equal to 1, 2, 3 போட்டு பார்க்கலாமா, for the bright fringe போட்டு பார்க்கலாம். n is equal to 1 போடு, n equal to 2 போடு, n equal to 3 போட்டு பார். n equal to 1 போட்டீங்கன்னா x1 எவ்வளோ, ஃபர்ஸ்ட் சென்டர்ல வரது பிரைட் fringe தான், இலிமினேஷன் அப்படியே எலிமினேட் ஆயிட்டு பிரைட் fringe கிடைக்கும். அடுத்த பிரைட் fringe எங்க ஃபார்ம் ஆகும்னா I will get at a distance of dn lambda by d. இப்போ n equal to 1 போட்டா என்ன ஆகும், d lambda by d வந்துருச்சா, x2 பாரு, n equal to 2 போடு, it will be 2 d lambda by d. n equal to 3 போடு, 3d lambda by small d. இது எதுக்கு, எல்லாமே பிரைட் fringeக்கு. இப்போ டார்க்குக்கு பார்க்கலாமா, now for the dark fringe you put n equal to 1, n equal to 2 and n equal to 3. இதை போட்டு பார், அப்ப x என்ன ஆகும், n equal to 1 போட்டா 2 into 1 2, 2 plus 1 3 ஆயிடுமா. So I will be getting d or I can say 3d lambda by 2d. n equal to 2 போடு, 2 into 2 4, 4 plus 1 5. So x is equal to 5d lambda by 2d. Then x1 இது x2, இது x3. This is equal to 7d lambda by 2d. So இந்த டிஸ்டன்ஸ்ல எனக்கு பிரைட் fringe கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ்ல எனக்கு டார்க் fringe கிடைக்கும். Now bandwidth எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். What is bandwidth? The distance between two consecutive bright and dark fringe. ஒரு பிரைட் fringeக்கும் இன்னொரு பிரைட் fringeக்கும் இல்ல டிஸ்டன்ஸ் தான். I will take it as a bandwidth. So how I can define bandwidth? The distance between two consecutive, அடுத்தடுத்து இருக்கிற பிரைட் fringeக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸோ இல்ல ரெண்டு டார்க் fringeக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம bandwidthன்னு சொல்றோம். இப்ப இதையும் மைனஸ் பண்ணி என்ன வருது, x2 minus x1 பண்ணிப்பார், அதே மாதிரி x3 minus x2 பண்ணிப்பார், என்ன வருது d lambda by d. இதை மைனஸ் பண்ணா என்ன வரும் உனக்கு, வெளியே எடுத்துட்டீங்கன்னா x2 minus x1. ஃபார் பிரைட் fringeக்கும் பண்ணிப்பாரு, அதே மாதிரி டார்க் fringeக்கும் பண்ணிப்பாரு, எப்படி கிடைக்கும் டிஃபரன்ஸ். You find out what is the difference between x2 minus x1. இதுல இருந்து என்ன, d lambda by d காமனா, இப்ப 2 minus 1 வரும், 2 minus 1 is 2, 1. அப்ப என்ன வரும், பேண்ட்வித் டீட்டா வந்து d lambda by d தான் கிடைக்கும்.
இது அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாரு. இது ரெண்டுத்துக்கும் எது காமனா இருக்கு? d lambda by d. இதுக்கும் d lambda by d காமன் எடுத்தீங்கன்னா 3 minus 2. 3 minus 2 again 1. ஸோ எப்படி பார்த்தாலும் உனக்கு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு இதுதான் பேண்ட் வித். அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து இருக்கிற பிரைட் ஃப்ரிஞ்சுக்குள்ள டிஸ்டன்ஸ் இவ்வளோ. இப்போ டார்க் ஃப்ரிஞ்சுக்கு பாரு x2 minus x1 பண்ணி பாரு. ஃபார் டார்க் ஃப்ரிஞ்ச் x2 minus x1. அது ரெண்டுத்துலையும் எது காமனா இருக்கு? d lambda by 2d காமனா இருக்கு. வெளியே எடுத்துடலாமா? 5 minus 3 வரும். So you will be getting d lambda by 2d. 5 minus 3 is 2. 2 cancel ஆயிடும். இப்போ என்ன வந்திருக்கு? பீட்டா d lambda by d. இப்போ ரெண்டுமே சேமா இருக்கா? இதுல என்ன கன்க்ளூஷன்? ரெண்டு பிரைட் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸும் ரெண்டு டார்க் ஃப்ரிஞ்சுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸும் சேமா இருக்கு. அதனால அழகா எனக்கு எப்படி ஃபார்ம் ஆகும்? அது பேண்ட் மாதிரி பிரைட் ஃப்ரிஞ்ச் எவ்வளவு வித் இருக்கும் அதே வித் தான் டார்க் ஃப்ரிஞ்சும் இருக்கும். So we have proved that the distance between two consecutive bright fringes and the distance between two consecutive dark fringes are the same width. எல்லா fringesம் சேம் வித்ல இருக்கும். பிரைட் ஃப்ரிஞ்ச் வந்து ஒரு 2 மில்லிமீட்டர் இருக்குன்னா டார்க் ஃப்ரிஞ்ச் 2 மில்லிமீட்டர்ல தான் இருக்கும். So எல்லாமே எப்படி இருக்கும்? சேம் வித்ல இருக்கும். So by this we came to the conclusion எப்படி லைட் டிராவல் ஆகுது? ஒரு வேவ் ஃபார்ம்ல டிராவல் ஆகுது, நாட் as a particle ப்ரூவ் பண்றதுக்கு தான் இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன்ல நம்ம சொல்றோம் லைட் இஸ் டிராவலிங் in the form of a wave. So this one we are going to see in the Young's double slit experiment. So expression for the bandwidth மார்க்ல கேட்பாங்க. Then நிறைய இடத்துல இந்த கலர்ஸ் ஆஃப் thin films படிச்சிருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் கலர்ஸ் ஆஃப் thin films? நிறைய இடத்துல இந்த மழை பெய்யும் போதுலாம் தரையில தண்ணி தேங்கி இருக்கும் போது அதுல பெட்ரோல் ஏதாவது விழுந்துருச்சு, ஆயில் விழுந்துருச்சுன்னா can you see some color film? அப்படியே கலர் லேயரா ஃபார்ம் ஆகும். அது லைட் பட்டா உனக்கு நிறைய கலர்ஸ் தெரியும், பார்த்திருக்கியா? ஸோ தட் வி கால் இட் அஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அது எதனால உனக்கு அந்த கலர்ஸ் தெரியும்னா தட் இஸ் நத்திங் டியூ டு த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த சன்லைட். சன்லைட் போய் அது மேல படும்போது ஒரு ஆயில் ஃபிலிம் ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? அது மேல இருக்க லேயர்லயும் பாட்டம் இருக்க லேயர்லயும் பட்டு ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர ரேஸ் ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் ஆகும். டிரான்ஸ்மிட் கீழ் லேயர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர ரேஸும் ஒண்ணு மேல ஒண்ணு சூப்பர் இம்போஸ் ஆயிட்டு I will get the interference pattern that we are going to see now interference in thin flames.